அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஞானப்பழம் டிவியினுடைய அமைப்பு சார்பாகவும் எங்களுடைய மேடைக்கு வந்திருக்கக்கூடிய ஞானப்பழம் படத்தின் நடிகர், ஞானப்பழத்தை போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பவர் திரு ராம் கேசவ சுவாமி அவர்கள் நம்ம மேடையில் வந்திருக்காரு. மறுபடியும் நம்ம தேர்தல் எல்லாம் கடந்து வந்துட்டோம், பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு நேரமின்மையினால் நம்ம பதிவு போட முடியல. ஆனால் நான் டிவி விவாத மேடையெல்லாம் தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து மகிழுங்கள். எங்களோட நோக்கம் தமிழக மக்களை மீட்பது, தமிழகத்தை இந்தியாவோடு இணைப்பது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுறோம். எங்களுடைய நோக்கம் தமிழ் மக்களை மகிழ்வித்து மகிழ்விப்பது. என்னது மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம செயல்பட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கட்டாக்கட் கட்டாக்கட் டக்காட்டக் டக்காட்டக் டக்கு 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 அப்படின்னு ஏதோ ஒன்று வரும்னாரு. அது என்ன வந்தது, யாருக்கு வந்தது அப்படின்னு தெரியல. ஆனால் கள்ளக்குறிச்சியில் கட்டாக்கட் கட்டாக்கட் டக்காட்டக் டக்காட்டக்குன்னு அந்த கிட்டத்தட்ட 25 வருஷமாக சாராயம் காய்ச்சலாம் ஒரு திமுக காரன், மறைமுகமாகவோ நேரடியாகவோ தொடர்பில் இருக்கிறவன். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் குடிச்சதில்லை, ஆனால் எல்லோரும் குடிக்க வச்சு சாவடிச்சு பரலோகத்துக்கு அனுப்புவேன். ஏன்னா அவர் யம தர்மராஜாவோட ஏஜென்ட்டு. அப்போ யம தர்மராஜா யார்? அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அந்த ஆளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, ராஜாவுன்றவனோட ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. அதனால டக்காட்டக் டக்காட்டக்குன்னு சொன்னார் ராகுல் காந்தி. திருநெல்வேலியில் ஏதோ 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு. இங்கே கிட்டத்தட்ட கொத்துயிரா கொலையூரா 100 பேரை பரலோகத்துக்கு அமிச்சோம். அவங்க இப்படி தான் சொன்னார். அந்த 10 லட்சம் அவங்க சொன்ன லட்சம் வரும்னு சொன்னாங்களே வருஷம் வருஷம், அது இதானோ அந்த 10 லட்சம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் பயங்கரமான காமெடி மிமிஸ் ஓட்டுறாங்க. எல்லாம் ஒருத்தன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் போய் ஒரு 2 பேர் நின்று இருக்கிறாங்க. நான் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, மாதம் இவ்வளோ கட்டிங்கன்னா இதுவாகும், நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ மச்சான் சொல்லு மச்சான் நம்மளோட மேட்ரு அப்படின்னு. ஒரு பாக்கெட்டு சரக்கு போதியா கள்ள சாராயம், அது குடிச்சு 1 மணி நேரத்தில் டக்காட்டக் கட்டாக்கட் கட்டாக்கட் அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு 10 லட்சம் ரூபா வீட்டு ஆளுங்க சேர்ந்துடுறேன். நீனே இன்சூரன்ஸ் கொடுத்து, இன்சூரன்ஸில் 5 லட்சம் ரூபா தானே கொடுப்பாங்க, அங்கே 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிமிஸ் ஓடுது. நேற்று கூட அந்த வீடியோ பார்த்தா அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மக்களே. அதனால் என்ன இது மாதிரி டக்காட்டக் டக்காட்டக்குன்னு சொல்லி இது மாதிரிலாம் மக்களை கொத்துவீரா குலையூரா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஞானப்பழம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாருக்கும் சொன்னார், அதுவும் பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு பெண்களுக்கும், நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய், அப்படின்னா மாதத்துக்கு 8500 ரூபாய். அதுவும் எப்படி வரும்னா டக்காட்டக் டக்காட்டக்குன்னு அக்கௌண்ட்டில் விழுந்துருவாங்க. டக்காட்டக்குன்னு சொன்னாரா கட்டாக்கட்டுன்னு சொன்னாரா? அது ஹிந்தியில் கட்டாக்கட்டா, ஹிந்தியில் டக்காட்டக்கா, தமிழில் டக்காட்டக்கா. அது எம்ஜிஆர் இல்லை அது எந்த மொழியில் வேணாலும் இருக்கட்டும். அவர் சொன்ன டக்காட்டக்கோ கட்டாக்கட்டோ. ஆனால் இது வரைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் வரல. ஆனால் இப்போ லைன் கட்டிட்டாங்க. அங்கே நீங்கள் யூபியிலலாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பேச்சை நம்பி ஓட்டு போட்டாங்களோ அத்தனை பெண்களும் இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் எம்பி வாசல்லையோ காங்கிரஸ் அலுவலகத்தையோ போய் நிற்கிறாங்களாம், எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, இது யூபியில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக எங்கெங்க காங்கிரஸ் இல்லை. யூபியில் நான் பார்த்தது நேரடியாக பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். யூபியில் அந்த அளவுக்கு இதாயிட்டாங்க. ஓ நேரடியாக பார்த்தீங்க? ஓ அப்படியா? நான் இப்போ அயோத்தியா போயிட்டு வந்தீங்க அப்போ? ஆமாம், காசி, கயா, அப்புறம் அயோத்தியா, திரிவேணி சங்கமெல்லாம் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ அங்கே நேரடியாக பார்த்த ஒரு காட்சிகள், அந்த பெண்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். நீங்கள் இந்த தடவை பிஜேபி போடாமல் காங்கிரஸ்க்காக போட்டிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் தரேன்னாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ அங்கே யூபியில் கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் இங்கே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில். அது பேருக்கு ஏற்ற மாதிரி தான். கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி
கள்ளக்குறிச்சி. ஆமா, கள்ளச்சாராயம் குடிச்சி சொல்லாதீங்க, கல்லு வந்து நல்லதுங்க. அந்த கள்ளக்குறிச்சி, கள்ள சாராயம் குடிச்சி. அப்படியே கள்ள சாராயம் குடிச்சி. ஆமா, அப்படி சொல்லுங்க. அது குடிச்சி தெளிவா சொல்ல. நீங்க கல்ல குடிச்சின்னு சொன்னா அப்புறம் கல்லு வியாபாரம், அந்த பனை மரம் ஏறவங்க வியாபாரம் கெட்டு போயிடும். இப்போ நீங்க ஒரு மீன்ஸை சொன்னீங்க, நிறைய மீன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பசங்களே வந்து அப்பங்காரனை வந்து அந்த சாராய பேக்கெட் எடுத்து வந்து சைடு இது சிப்ஸு இதெல்லாம் சைட் டிஷ்லாம் எடுத்து வந்து அப்பா இந்தப்பா உனக்கு என்னடா என்றைக்குமே கொண்டு வந்து தர மாட்டீங்களா, என்னடா இது அப்படின்னா, இல்லைப்பா இந்த சாராய பேக்கெட்டையும் சேர்த்து குடிச்சிருப்பா அப்படின்னா அந்தாலும் எழுந்திரிச்சு ஓடுவான். அப்படியா? நீ தான் சம்பாதிக்கிறது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாக வரும்ல. அந்த மாதிரி மீன்ஸ் போட்டு தாக்குறானுங்க. இப்போ கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய மரணத்தை பற்றி இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. ஓகேவா? இதில் அட்மிட் ஆனவங்க எல்லாருமே வந்து சீரியஸான கண்டிஷன். யாரும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேக்கெட்டில் இவ்வளோன்னு தான் குடிச்சிருக்காரு, அதனால் கம்மியாக தான் எஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் குடித்தவன் எல்லாமே அந்த ஒரு பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ என்னமோ குடிச்சிருக்கானுங்க. அப்போ எல்லாருமே சீரியஸ் கண்டிஷன் தான். இந்த மொத்தமாக இப்போ 150 பேரும் இறந்துருந்தாங்கன்னா அதை வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு ஆகிடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து 30, 32, 35, 40, 42, 44 இப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி 60 ஆகிடுச்சு. புரியுதா? ஆனால் உண்மை என்னன்னா டெய்லி 2 பாடி வந்துட்டு இருக்கான் அந்த ஊருக்கு. ஓ இல்லை, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த ஜிப்மரில் கொடுத்த அறிக்கையும் இவங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொடுக்குற அறிக்கையும் வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம். ஐயா, அவங்க கரெக்டான உண்மையை சொல்கிறாங்களா, மெத்தனாலா எத்தனாலா எவ்வளோ பாதிப்பு, உடல் உறுப்பில் பாதிப்பு இவங்க பொழைப்பாங்களா இல்லையான்னு தெளிவாக சொல்லிட்டாங்களாம். இவங்க வந்து இல்லை பொழைச்சிருவாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். 2 விஷயத்துல நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி குணமாகி வீட்டுக்கு போனவன் மீதி இருக்கிற சரக்கை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. நேற்று பத்திரிகையெல்லாம் அதை படிச்ச மாதிரி இருக்கு. அதனால இது எப்படி என்னன்னு உண்மை புரிய மாட்டேங்குது. இந்த வித்தியாசம் மர்மமா இருக்குது. இந்த வித்தியாசம் மர்ம தேச சீரியல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து சாராய தேசம் சீரியல் அப்படின்ற மாதிரி ஓடுது கதை. அதுதான் 50 வருஷமா. இது வந்து சன் டிவியில் இல்லை இதில் கலைஞர் டிவிலலாம் இந்த சீரியல்லாம் ரிலீஸ் ஆகாது. ஐயோ அப்படியா? ஆமாம்மா. அது இல்லை, அதுக்குன்னு ஒரு தனி சேனல் ஆரம்பிக்கணும் போல இருக்குது நம்மளே. ஓஹோ, ஓகேவா? இன்னொன்று நீங்கள் இப்போ கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? பாண்டிச்சேரி. இந்த கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? அது பக்கத்தில் ஒரு 150 கிலோமீட்டர் இந்த பக்கம். அது தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கு. அது வந்து அங்கே போட்டிருக்க டாக்டருங்கிட்டலாம் வந்து திராவிட மாடல்லேருந்து மெசேஜ் போயிருக்கோம். நீங்கள் உடனே வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க என்ன, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள் என்ன. இவங்க வந்து குடித்ததுனால சாவலை, ஏற்கனவே இதாக வயிற்றொலியில் இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 20 பேர் இறந்துருந்தா கூட, ஒரே டைமில் இறந்துருந்தா கூட 3 பேர் தான் இறந்துருக்காங்க, 5 பேர் தான் இறந்துருக்காங்க, நீ இப்படி கணக்கு சொல்லிட்டே வாங்க. இந்த சென்னையில் வந்து 5000 கோடி ரூபாய் வந்து நாங்கள் 45% முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. 90% முடிச்சுன்னு மேயர் சொன்னாங்க. நேரு வந்து இல்லை 45% முடிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருக்கவர் இல்லை 70% முடிஞ்சிருக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி கணக்கோ? நீங்க எந்த காந்தி கணக்கோட சூப்பர் கணக்காகுது ஐயா. ஓ, அது வந்து கட்டுமான கணக்கு. அதாவது தமிழா என்னை கடலில் ஆளும் நான் வந்து கட்டுமரமாய் மிதந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் யாரை காப்பாற்றுறதுக்கா கட்டுமரமா வந்தாருன்னு தெரியலையே. இல்லை இப்போ இதை கேளுங்க. அதாவது 1967, 68 அண்ணாதருடைய இறப்புக்கு பிறகு என்னைக்கு கலைஞர் வந்தாரோ என்ன, கட்டுமரம் வந்து என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து எந்த கணக்குமே சரியா வராது. நீங்க இல்ல நீங்க பட்ஜெட்ல ஒரு இது ஒதுக்குவாங்க. ஒரே நிமிஷம் நான் இதை முடிச்சிடுறேன். பட்ஜெட்ல ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க, அது சுவாகா நாமம் என்ன நீங்க நாமம் போட்டுருக்கீங்களா? ஆமா ஆமா. இன்னொன்னு 2 போர்டு காணும். இல்ல அந்த 2 போர்டுலாம் போட்டுக்கல, அந்த ஒரு நாமம் போட்டாலும் நம்மள யாரும் நாமம் போட்டுக்கூடாது, நானே போட்டுக்கிறது. அதனால நடுவுல ஒரு பொட்டு வச்சிட்டீங்க. ஆமா, அதாவது சிக்னல் வார்னிங் கொடுக்குறது. ஒரு சிக்னல் வார்னிங் கொடுக்குறது. ஆமா, கிட்ட வந்துடாதீங்க இன்னும் 2 கோடு போறதுக்கு. அதான்
அந்த மாதிரி இப்போ கட்டுமரத்தோடைய காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு கணக்கு காட்டல. முதல்ல வரும்னு சொன்னா அந்த முதல் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு முதல்ல இருந்தது, அதனால நம்ம அதுலயே அந்த முதலையே கண்டுபிடிக்கிறதே சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களுமே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கணக்கு கேட்டதுனால தானே வெளில அமிச்சாங்க. இவங்களால எதுக்குமே கணக்கு சொல்ல முடியாது. அது வந்து பண விஷயமாகட்டும் பிண விஷயமாகட்டும், புரியுதா? பண விஷயத்துலேயும் உங்களால் கணக்கு சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பூகம்பத்தில் இறந்தாங்களோ இல்லை வெள்ளத்தில் இறந்தாங்களோ எதுவுமே கரெக்டாக கணக்கு சொல்லவே மாட்டாங்க. மூடி 2015 வெள்ளம் வந்தப்போ இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ மிக்ஜாம் புயல் வெள்ளம் வந்தப்போ எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லி, சரி சென்னையிலேயே பரவாயில்ல, சரி வெள்ளம் வந்து யாரும் வந்து அவ்வளோ பெருவாரியா சாவலன்னு நீங்கள் ஒரு சப்பக்கட்டு எல்லாமே மழை நீர் வடிகால் இதில் போயிடுச்சு. ஆனால் வந்து அந்த தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியும் பயங்கர வெள்ளம் வந்து வீடுங்களாம் ஆச்சுன்னு போச்சு. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் இறந்தாலும் கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படிங்க சொல்லுவாங்க? தூத்துக்குடியோட எம்பி யாரு? அப்படியா? ஓஹோ. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அந்த எம்பியோடைய தொகுதி தானே. எப்படி கணக்கெல்லாம் கரெக்டா வரும்? இப்ப பாருங்க, யாராவது இந்த மஞ்சப்பையில வந்த பெணவரையில இந்த காசுல வந்த இது, ஆமா ஆமா அந்த மஞ்சப்பை அப்புறம் மஞ்சள் துண்டு மாமன் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், மஞ்சள் துண்டு போடுன்னு இருந்தாரு. அதான் அதுக்குதான் சிம்பாலிக் கட்டுமரம் வந்து மஞ்சள் துண்டு ஆகி போச்சு. அதுக்குதான் பின்னாடி சிம்பாலிக்கா மஞ்சள் போட்டிருக்கணும். அப்படியா? ஆமா ஆமா. ஓகேவா? இப்போ இதுல என்னன்னா, இந்த அளவுக்கு வீர வசனங்கள் எல்லாம் அதிமுகவின் கடைசி காலகட்டத்தில் பேசிய வீர மங்கை, வீரன் என்ற சரக்கை உருவாக்கிய மங்கை யாரு? கனிமொழி அக்கா. இப்போ வந்து பத்திரிகையாளர்லாம் பேட்டி எடுக்க போனா துண்டா காணும் துணியா காணும்னு ஓடுறாங்க. கேட்டா மீட்டிங் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏதோ கேள்வி உள்ள நுழைய போனாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ ஏதோ பத்திரிகையாளர் கேள்விக்கிறேன், இப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது போப்பா அப்படின்னு ஏதோ ஒரு இது சொன்னாங்க. இல்லை அதான் மீட்டிங் இருக்காமா. இந்த மாதிரி மீட்டிங்லாம் விட்டுட்டு இங்கே வந்து எவ்வளோ திராவிட மாடல் அரசை பற்றி புகழ்ந்து தள்ளும் போதெல்லாம் மீட்டிங் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அன்னைக்கு இதை சொன்னீங்களே, இதை பற்றி கேட்கலான்னு இருக்கா. கள்ளக்குறிச்சி எனக்கு மீட்டிங் இருக்குது, வரேன் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ஓடுறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இது எதுவுமே இல்லாத ஒரு ஜென்மங்கள் அப்படின்னா அது திராவிட கட்சிக்குள்ள இருக்கிற அந்த எல்லாருமே தான். திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகட்டும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஜென்மங்கள்னு சொல்லாதீங்க, அது ஜென்மங்கள் தானுங்க. இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து தப்பான விஷயம். இப்போ நீங்க சொல்ல வந்து ஜென்மமா இப்போ உயிர் வாழ்ந்து வராங்க. அது இப்போ ஜென்மமா உயிர் வாழல. 67 யார் திமுக இருந்தாங்களோ அன்னைக்கு ஒரு மாறுதல் தேவைன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க எல்லாருமே. ரைட், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ திருட்டுத்தனம், இவ்வளோ அயோக்கியத்தனம், இவ்வளோ விஞ்ஞான ஊழல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த திமுகவுக்கு இன்னும் கூட தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நானும் திமுக தான், பரம்பரை திமுகன்னு சொல்லிட்டு தெரியுங்களா? அப்போ ஜென்மமாக தானே வருது இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும் இல்லை தொண்டர்களாகட்டும் உண்மையிலே ரோஷம் மானம் ஈனம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாதவங்க. இந்த நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த கட்டாக்கட் டக்காட்டக் அப்படின்னு பணம் வரும்னு சொன்னார். ஆனால் இதே ராகுல் காந்தி வந்து லைன்ல நின்று சாவுறாங்க. டிமானிட்டைசேஷன் அப்போ இந்த பணம் மாற்றுதல் பண்ணாங்க இல்லையா மோடி அரசாங்கம், அப்போ வந்து அதெல்லாம் லைன்ல நின்று சாவுறாங்க, ஏடிஎம்ல நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு செத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ரவிசங்கர் பிரசாத் என்ற மினிஸ்டர் அப்போ இருந்தார், அவர் லைனில் நின்று காமிச்சார் யார் சாவுறாங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ ராகுல் காந்தி ஏன் கள்ளக்குறிச்சியை பற்றி சாவுறதை பற்றி கேட்டால், மோடி பிஜேபி தலைவர்கள்லாம் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. நட்டா வந்து கார்கேக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, சோனியா காந்திக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில் உங்கள் கூட்டணி ஆட்சியில் இப்படி நடக்குது, அதை பற்றி நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் மீடியாவுக்கு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த செங்கோலை பூச்சினாங்க, செங்கோலை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிட்டு இப்படியே ரிங்கா ரோசஸ் பக்கெட் ஃபுல்லா ரோசஸ் அப்படின்னு சுற்றி வராங்க. அது ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோலை பிடிச்சிக்கணும், புரியுதா? பச்சையா சொல்லணும்னா அவங்க ஏதாவது ஒரு கோலை பிடிச்சிப்பாங்க. இப்போ கூட பாருங்களேன், அதாவது
எம்பிங்க எல்லாருமே வந்து என்ன பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. நான் வந்து எம்பி ஆகிட்டேன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக நான் பதவி ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கும் போது ஒன்று கடவுள் சாட்சியாக சொல்லணும், உங்களுக்கெல்லாம் கடவுளுடைய நம்பிக்கை கிடையாது என்ன. அறிஞர் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நான் யாரா இருந்தாலும் சரி, கலைஞர் பேரே மறந்துட்டாங்க. யாரு பேரையும் சொல்லக்கூடாதுங்க. கட்சியோட தலைவர் பேரே சொல்லக்கூடாதுங்க. திருப்பி நீங்க அதான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீ வந்து கேக்குக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்படுற கும்பல் நீங்க, ஓகேவா? அதே மாதிரி ரம்ஜான் வந்துடுச்சுன்னா நோம்பு கஞ்சிக்கு குள்ளா போட்டு போய் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வருவீங்க. கேட்டால் வந்து நாங்கள் வந்து மத சார்பின்மை அப்படிவீங்க. நோம்பு கஞ்சி குடிக்கிறதோ கேக்கு திங்கிறதோ இல்லை பிரியாணி சாப்பிட்றதோ மத சார்பின்மை இல்லை. அந்த மற்ற மதத்துக்காரங்களையோ அல்லது தாழ்த்தப்பட்ட இன மக்களை வந்து தோளோட தோளை இப்படி பழகிறவன் தான் வந்து மதச்சார்பு அற்றவன். புரியுதா? பேக்கரியில் கூட தான் கேக் கிடைக்குது. ஏங்க நான் இவர் பொன்முடி சொன்ன மாதிரி ஓசியில் தானே கிடைக்குது. ஓசியில் கிடைக்கிற கேக் டேஸ்ட் வருமா? அது காசு கொடுத்து வாங்கினா. அப்படியா? அதனால தான் அவர் ஓசியில் போகிற பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னு ஏதோ கிண்டல் ஆகிடுச்சாரு. ஐயோ, ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் ஓசிலேயே சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சா, அதனால் அந்த ஓசின்ற வார்த்தை அவருக்கு வந்து சரளமாக வரும். அதுதான் இது. நான் திமுகவில் எல்லாருக்குமே வந்து ஓசி தான் வச்சுங்க. காரணம் என்னன்னா, அதெல்லாம் கிடையாது. ஓப்பன் காம்படிஷன் ஓப்பன் கேட்டகரிலாம் இல்லை. இப்போ எல்லாமே வந்து தேர்தல் நேரம் வந்துன்னா குவார்டர் ஓசி, பிரியாணி ஓசி, என்ன 500 ரூபாய் ஓசி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஒருத்த வட்ட செயலாளர் எவனோ ஒரு பிரியாணி கடையில் பூந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓடி போட்டாங்க. அதெல்லாம் வந்து இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ரவுடிசம் நிறைய நடக்கும். இவங்களோட ஆட்சியில் தான் அது எல்லாமே எப்போதுமே காலகாலமாக நடக்கிறதா. அது இன்னைக்கு நீங்க ரவுடிசம்னு சொல்றீங்க. அவங்க வந்து சனாதன தர்ம இந்துசத்தை எதிர்க்கிறாங்க. அதனால தான் அந்த இசம் ரவுடிசம். ஆமா, ரவுடி அதான் நம்மளுது இந்துசம். சொன்னாரு உதயநிதி சாதின்னு அந்த கவர்னரை பத்தி சொன்னாரு, நீங்க பிரச்சாரம் பண்ணி பாருங்க உங்களுக்கு செருப்பு அடி கிடைக்கும் அப்படின்னு. அதேதான். அதாவது இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது தளபதி வாழ்க, சின்ன தலைவர் வாழ்க, அது என்னடா அது? ஏன் இன்னும் அடுத்தது சின்ன தலைவரோட புள்ள வாழ்க, உதயா சின்னவர் அப்படின்லாம் ஏதோ சொன்னாங்க. அதான் எல்லாம் பேரை சொல்லி தளபதி ஸ்டாலின் வாழ்க, சின்ன தலைவர் உதயநிதி வாழ்க, அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேரையும் சொல்லிக்க வேண்டியது தானே, இன்பநிதி. இன்பநிதி பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்பமா நிதி கொட்டுமேங்க. அவர் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இன்பநிதி நல்ல ஃபுட்பால் பிளேயர். அதான் இந்தியாவுக்காக தமிழகத்திலிருந்து கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வாங்கி கொடுப்பான் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி ஃபுட்பால் விளையாடுறாங்க. நீங்களா இதெல்லாம் வந்து டுபாகூர் விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நம்பாதீங்க. அவருக்கு வேற ஓசியாம அவர் வந்து ஓசியில போய் அந்த கிளப்ல போய் விளையாடுறாரு மணிப்பூர்லயும் மேகாலயில. அது மூலியமா ஓசிலேயே அவர் வந்து அந்த ஐரோப்பா கண்டத்துக்குலாம் கூப்பிட்டு போறாங்க. அவங்க பேரனை ஸ்டாலின் ஐயா அவர்களோட பேரனை அப்படியே பட்டத்து இளவரசர் மாதிரி வந்து ஸ்பெயின், ஜெர்மனி, ஏன் இங்கே இருக்கிற நிறைய ஃபுட்பால் பிளேயர் நம்ம ஏரியாவில் கூட தானே இருக்கு. பிவி காலனியில் அங்கே வந்து ஃபுட்பால் நல்லா விளையாடுறாங்க. அவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு போக மாட்டாரு? அதெல்லாம் அவங்களோட எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கி எப்போதுமே இன்பநிதி ஸ்டாலின் மட்டும் தான். தமிழ்நாட்டுக்குள்ள எது நடந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து டெவலப் பண்ணணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மணிப்பூரில் ஒன்றா எதுவாக இருந்தாலும் ஓடுவாங்க. அசாம், மேகாலயா, இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் ஏதாவதுன்னா உடனே அங்கே போய் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். அவர் ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தான்லேருந்து அரசியல் பண்ணுவார். இவங்க வந்து கும்மிடி பூண்டியே தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சைனா தமிழ்நாட்டு மக்களை கும்மிடி பூண்டியே தாண்ட விடாம பண்ணிட்டு இவங்க போய் சைனா பார்டர்லையும் அந்த பார்டர்லையும் நின்று அரசியல், பர்மா பார்டர்லையும் நின்றுட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம வந்து இன்பநிதி ஸ்டாலின் வந்து ஸ்பெயின், ஜெர்மனி அப்படிலாம் போயிட்டு வராரு. இல்லை, ரெண்டாவது மணிப்பூர் விஷயத்தில் எதுக்காக இவங்க இவ்வளோ தூரம் போராடினாங்கன்னா அதோட உண்மைத்தன்மை என்னன்றதை புரிஞ்சுங்க. என்ன எதுக்காக பர்டிகுலராக திமுககாரங்க இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் விட்டு மணிப்பூருக்கு போய் ஏன் பிரச்சனை பண்ணாங்கன்னா,
மணிப்பூரில் தான் வந்து அந்த ட்ரக்கு வந்து விளைவிக்கிறாங்க. இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் மாட்டினார்ல, ஜாஃபர் சாதிக். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படி இப்படி யார் யாருக்கு என்னென்ன லிங்க் இருக்கு எல்லாம் ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மசாலாலாம் வச்சு அனுப்புறாங்க அந்த இது ஆஸ்திரேலியா எல்லாத்துக்கும். அதான் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் வந்து உடந்தை இல்லாமல் யாரும் சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சப்போர்ட்டை யாருக்கு இப்போ நான் ஒன்று பண்ணணும், நீ உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் எப்படி இந்த சேனலில் நான் வந்து பண்ண முடியும்? உடந்தைனா குடந்தை இந்த தவளை வந்து உடந்தை இல்லைண்ணா அப்படின்னா ஒரு வந்து சொன்னாரு, யாரோ கடன்காரன் வந்து கடன் கொடுவாங்கன்னா கொடுக்கும்போது வந்து குடான்னு தவளைக்கா, இப்போ வந்து குடாங்க அப்படின்னு கற்றுப்பான். அது மாதிரி தவளை கத்துற மாதிரி கற்றுவாங்க போகுது. இது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து என்ன இப்போ நான் என்கிட்ட வந்து நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, நான் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் நான் உங்களோட வந்து பழகும். ஓகேவா? சாதாரணமாக அழுவலாம். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னும் போது எதுக்கு இவர் நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாரு? இவருக்கு எங்கேருந்து இந்த வருமானம்? இப்போது என் கையில் வந்து சிபிஐ சிபிசிஐடி உளவுத்துறை எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இவர் வராருப்பா, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ஜாதகமே என் கைக்கு வந்துடும். புரியுதா? அப்படி வரக்கூடிய பட்சத்தில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜாஃபர் சாதிக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அவர் கொடுக்குற காசெல்லாம் இவங்க வாங்கிப்பாங்களாம். கடைசியில் அவர் வந்து ட்ரக்கு டீலிங்கில் மாஃபியாவில் இருக்கார் அப்படின்னும் போது எனக்கு யாருன்னே தெரியாது, உடனே நாங்கள் கட்சி விட்டு தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நாடகமெல்லாம் ஆடுவாங்க. ஓ அப்படியா? அது நாடகமா? கண்டிப்பாக நாடகம் தான். அதான் ஒருத்தர் நான் அந்த டிவி விவாதம் மேலே எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க. அப்போ கூட ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி டெய்லி வந்து ஸ்டாலின் வந்து திரைக்கதை வசனம் எழுதுவார், உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார், அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் வந்து ஃபுட்பால் விளையாடுவார். உடனே இவங்க என்ன சொல்லுவார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து ஐபிஎல்ல நீங்கள் தான் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற ஐபிஎல்ல டிக்கெட் வாங்கி கொடுங்க. ஆனால் வந்து இவங்க தான் காவடி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஜெய்ஷா கிட்ட. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சன் டிவி குடும்பத்துக்கு தொடர்பு உள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சிஎஸ்கே இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப் இவங்களோட தொடர்பு உள்ளது. இப்போ ஸ்டாலின் கூட வந்து அப்படின்னா அதில் இருக்குது. அந்த அது ஒரு கேளிக்கை கேமு. எதா இந்தியா பாகிஸ்தான் விளாண்டா எதோ இந்தியா வேறு எதாவது வந்து அந்த மேட்சை போய் பார்க்கறது விட்டுட்டு இவர் வந்து சிஎஸ்கே விளையாடுதுன்னு போகிறார். அப்படியே அந்த இது கூட அதில் உங்களுக்கு அந்த சூட்சமம் என்னன்னு தெரியல. ஏதோ இந்த 22 சீட் எடுத்துன்னு போயிட்டு அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு நாங்களும் வந்து என்டிஏ கூட்டணியில் வாஜ்பாய் அப்படியே வாஜ்பாய்க்கு மலர் வலையெல்லாம் வச்சுட்டு அந்த நாங்கள் வந்து வாஜ்பாய் பீரியட்லே நாங்கள் உங்களோட இருந்தோம், அதனால் மோடி ஐயா எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதோ குரல் கேட்குதாமா? அந்த ஒலிக்குதான். என்ன குரல் கேட்டாலும் அந்த குரல்லாம் எடுபடாது. ஏன் எடுபடாது? அங்கே ஐபிஎல் மோடிஜி கிட்ட ஒரே ஒரு குரல் தாங்க எடுபடும். அது என்ன குரல் பார்க்கலாம்? என்ன குரல்? திருக்குறள். அப்படியா? ஆமாம். அவர்கிட்ட மற்ற குரல்லாம் எடுபடாது. அவர் ஓட்டுக்காக திருக்குறள் கேட்குற சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான். நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. ஓட்டே போடல. ஏங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களா, சிஎஸ்கேக்கு ஏன் போறாருன்னு. அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், எதனால அந்த சிஎஸ்கேவை மட்டும் அவங்க இது டார்கெட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு என்ன சூட்சமம் தெரியுமா? தெரியலையே. சிஎஸ்கேவோட கேப்டன் யாரு? தோனி. தோனி வந்து இங்கே வந்து திமுக திராவிட மாடல் அரசோட சேர்ந்துட்டு இங்கே வந்து ஒரு பியர் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காராம், தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. ஆமாம். அதெல்லாம் வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச கையோட இவங்க பதவி ஏற்றுக்கிட்ட உடனே நம்ம தான் வந்து கூட்டணி என்டிஏ கூட்டணி உடனே ரெய்டு பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிடலாமே. இல்லை, அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரு, சம்பாரிச்ச பணம் அவர் வச்சுருக்காரு. ஸோ இவங்க பார்த்தாங்க, நல்லா சம்பாரிச்சு பணம் வச்சுருக்கவா எங்கள் கூட கை கொடுத்து எஸ்என்ஜேல அவங்க ஏதோ ஒன்று தோனி வந்து வேறு ஏதோ ஆரம்பிக்க சொல்லி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க பண்ணுற மாதிரி. ஓ அப்படியா? அந்த மாதிரி அதனால தான் சிஎஸ்கே ஆதரிக்கிறாங்க. இல்லைன்னா எதுக்கு? இவங்களெல்லாம் தமிழ் உணர்வு இருக்கா? நான் தமிழ்நாடுன்ற ஒரு இந்த நம்ம தஞ்சாவூர்லேருந்து வரும்போது மஞ்சப்பையோட நம்ம இவர் கருணாநிதி ஐயா வந்தார்.
அந்த பையில இந்த 30,000 கோடி ரூபாய் அதை வச்சு ஆரம்பிக்க போறாங்களா? இந்த பிணவரையில இருந்தது ஜெகத் ரக்ஷன் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து தோனியோட பணத்தை வச்சு தோனிக்கு மொட்டை அடிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆனா அவர் பயங்கரமான கில்லாடியா மேம். தோனி வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணுவார். அவர் கொஞ்ச நாள் வந்து எப்படி இந்த சூடு பாலை சூடாக வச்சோன்னா பூனை ஒரு வாய் வச்சோன்னா சூடு கண்ட பூனை மாதிரி ஒரு வாட்டி பார்ப்பாரு. இவனுக்கு இந்த இதுக்கு தான் நம்ம கிட்ட வந்தாங்கன்னு தெரிஞ்சது. நான் உடனே எஸ்கேப் ஆடுவார். எஸ்கேப் ஆனால் இவன் போட்டு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனால் நல்லா இருக்கும். அது பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன எனக்கு தெரிஞ்சு. அதாவது என்னங்க எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குதுங்க. அதாவது 2G வழக்கில் இவங்க டைப் பண்ணுங்க. திகார் ஜெயில் இருக்கு நல்லா வசதியா. கனிமொழி ராஜாவை வந்து பாராட்டி சீராட்டி உள்ள திரும்பி வைக்கணும். இதுதான் நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். அது ஏதாவது மோடி ஐயா செஞ்சாருன்னா ஓட்டு விடுன்னு நினைக்கிறேன். ஏங்க மக்கள் ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மையார் அந்த கேஸு, அதனால சசிகலா மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அதனால அந்த அம்மாவை வந்து அப்படி சைலண்ட் பண்ணிட்டாரு மோடி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து இங்கேயே இந்த 2G வழக்கில் ஏன் அந்த மாதிரி ஏதோ IPL கனெக்ஷனா இல்லை ஒரு நாள் NDA கூட இல்லை ஏதோ சந்திரபாபு நாயுடு ஏர்போர்ட்டில் பார்த்து ஏதோ பேசிட்டாராமே இங்கே மோடியோட ராஜதந்திரம் என்னன்னா இவனுங்க ஏற்கனவே புழுகாண்டிங்க. யார் திராவிட மாடலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வாயை திறந்தா பொய் தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் மோடி ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். என்ன அவர் யோசிக்கிறது என்னன்னா, இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் எடுத்து இம்மீடியட்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா இவனு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, காழ்ப்புணர்ச்சியில் பார்த்தீங்களா திமுக வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு உடனே எல்லாத்தையும் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அப்படி இப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணி இவனுங்க பண்ண தப்பெல்லாம் வெளில தெரியக்கூடாது. அதனால் பொய் பிரச்சாரம் பண்ணுவானுங்க. பிரச்சாரம் பண்ணி தப்பு பண்ணுறவங்களும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணலன்னு தானே சொல்லுவானுங்க. இவனுங்க எப்படி மறைமுகம்னா சொல்லுவானுங்க, ஏங்க நாங்கள் தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்கள் எப்படிங்க எவ்வளோ ஸ்விஃப்டாக ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னா? அவ்வளோதான். இது ஆக்ஷன் எடுத்து 20 வருஷம் ஆகிறதுக்குள்ள ஏற்கனவே எல்லாருக்குமே வயசு அதிகம். எல்லாரும் அவங்க நார்மலாகவே டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு டிக்கெட் வாங்கினா பரவாயில்ல, நார்மலாகவே டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்படியா? அதான் விஷயம். ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த CM. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது தமிழ்நாட்டு இல்லை தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்து. அதெல்லாம் என்னன்றது சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த தடவை எலெக்ஷன்லேயே வந்து இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தெரிஞ்சும் என்ன 40க்கும் 40 நமக்கே அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சொல்லணும். இப்போ 40க்கு 62 ஆயிடுச்சு. ஆமாம், எப்படி கள்ளக்குறிச்சியில் 62 டெத்து இல்லை. அப்படி சொல்றீங்களா? ஆமாம், முதல்ல 40க்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு உயிர் போயிருக்கோம். இப்போ வந்து 62 உயிர் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ 400 மோடி சொன்னார். அந்த 400 இதுங்க இருக்குமோ? இல்லை, இங்கே 40 பக்கத்தில் ஒரு சைபரை சேர்த்து அதை மறைச்சிட்டாங்களா 40 62 அப்படின்னு? இல்லை 400 பேர்லாம் குடிக்கல அங்கே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பேர் 150 to 200 பேருக்குள்ளே குடிச்சிருப்பாங்க. அந்த அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருமே மேக்ஸிமம் அவுட்டு தான். ஆனால் என்னன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன் சொன்னா என்ன தப்பு? உண்மையை தானே சொல்றாங்க. ஏங்க யாருங்க உண்மை? இறந்தவங்களும் உண்மையை தானேங்க உண்மை. இறந்துட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகும். அது நாங்கள் அப்போ ஒரேடியாக சொன்னால் அது வந்து இவ்வளோ பெருசாக வந்து பெரிய ஒரு பாரம்பரியத்துக்கு தமிழக மக்கள் மேலே வச்ச மாதிரி ஆகும். அதை விட இன்னைக்கு 2, நாளைக்கு ஒரு 5, திருப்பி ஒரு 1, திருப்பி ஒரு 3. ஊடகங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இவங்களோட இல்லை இந்த திராவிட மாடலோட நக்கி ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கும் அன்னைக்கு சொல்கிற அன்னைக்கெல்லாம் ஒரு கவர் போயிட்டே இருக்கும். இதை தான் நீ சொல்லணும், இதை தான் நீ சொல்லணும்னு கவர் போயிட்டே இருக்கும். அதுனா இனிஷியல் போட்டு ஏதோ சொல்கிறீங்க நக்கி ஊடகம்? ஆமாங்க. உங்களுக்கு வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பற்றி தெரியாதா? எனக்கு தெரியாது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கடைசி காலகட்டத்தில் அந்த கொரோனா பீரியடில் திமுகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் வீட்டின் முன் கருப்பு சட்டை அடைந்து ஒரு போர்டை வச்சுட்டு டாஸ்மாகை மூடுன்னு போர்டு வச்சுட்டு இருந்தாங்க.
என்ன அதெல்லாம் போய் கவர் பண்ணாங்க. எவ்வளவு டாஸ்மாக் மூட்டாங்க நீங்க வர ஏங்க அதெல்லாம் தப்புங்க. இல்ல அதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கவர் பண்ணவங்க இன்னைக்கு ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்த பகிரங்கமா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க? நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் எத்தனை டெத்துங்க ஓப்பனா சொல்லுங்க டாக்டர் கேட்க வேண்டியது தானே? அதை லைவா போடு. ஏங்க அதுதான் ஒரு ஊடகத்துல காமிச்சாங்களாங்க. அப்படியே ஒரு டெட் பாடி எடுத்துன்னு போறாங்க, வெளியில கேட்டுக்கு வெளியில இருந்து அப்படியே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே உள்ள போற மாதிரி அப்படி காமிச்சாங்க. அதுதாங்க ஃபோக்கஸ் தாங்க பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், லைவா ஊடகம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து டாக்டர் லைவா போயிட்டு எடுத்து போடுங்க பார்க்கலாம். டாக்டர் பிஸியா இருக்கிறாரு, காப்பாத்த வேணாம். நீங்க போய் நீங்க எப்படி சொல்றீங்க? பேஷண்ட காப்பாத்துறதா இல்ல பேட்டி கொடுப்பாரா? நான் வந்து எனக்கு தப்புங்க. நீங்க இல்ல இல்ல எனக்கு ஓவரா இருக்குது. நீங்க எனக்கு நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரமணா படம் தான் ஞாபகம். என்ன ரமணா படம் ஞாபகம்? நான் விஜயகாந்த் மாதிரி இருக்கானா? இல்ல பேஷண்ட காப்பாத்துற ஒரு சீன் வரும் தெரியுமா? ஓ அப்படி அந்த கணக்கா? அந்த கணக்கு தான் அதெல்லாம். ஓஹோ ஓகேவா, எப்படியும் போயாச்சு. அதனால உள்ள போய் நல்லா அதனாலதான் விஜயகாந்த் வந்து ஏற்கனவே படமா நடிச்சு காமிச்சாரு. இப்படிலாம் நடிப்பாங்க, இப்படிலாம் வரும்ன்றது அவருக்கு தீர்க்க தெரிச்சு. ஓ அப்படியா? அதனாலதான் தேமுதிகவும் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க தீர்க்க தரிசனமா. இதான் விஷயம். யார் யார் எதிர்க்கிறாங்களோ எல்லாருக்கும் இதேதான். திகார் ஜெயில் உண்டு. அதாவது எனக்கு என்னன்னா, நான் வந்து எனக்கு எப்போ திரும்ப தீபாவளி கொண்டாடுவேன், இந்த தமிழக மக்கள் எப்போ தீபாவளி கொண்டாடுவாங்கன்னா, எப்போ வந்து இந்த 2G வழக்கில் டைட்டாக பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு திகார் ஜெயிலில் அழகு பார்க்குறாங்களா அன்றைக்கி தான் நான் தீபாவளி கொண்டாடுவோம். என்னைக்கு தீபாவளி டைமில் வந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போடுறாங்களா. அதே மாதிரி அண்ணாமலை வந்து அடிக்கடி ஒன்று சொல்லின்னு இருந்தார் இடையில. இந்த 2010 இவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து நாங்கள் 2வது காரிடார் இந்த மெட்ரோ ரயில் காரிடார் ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் சொந்த பணத்தில் பண்ணுறோம், தமிழகத்தோட சொந்த பணத்தில் பணம் கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசாங்கம். அதுக்கு அண்ணாமலை ஒரு என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட நான் சைதாப்பேட்டையில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் முதல் ஃபேஸில். அந்த கணக்கு வந்து ஒப்படைக்கலை, கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கல, ஆடிட் சர்டிஃபிகேட் வாங்கல. இதெல்லாம் வந்து இவர் நரசிம்ம பீரியடில் போட்டாங்களாம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு ஆடிட்டு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கொடுப்பாங்க. அப்படி அதனால தான் வந்து சந்திரபாபு நாயுடு அமராவதி சிட்டியிலேருந்து விலகினாருன்னு சொல்கிறாங்க. முதல் கூட்டணியில் இந்த 2019 விலகிட்டாரு அப்போ. ஆனால் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிறாரு. அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஏதோ ஒருங்கிணைந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. அந்த காரணத்துக்காக தான் அவர் விலகினார். அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கம். கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லல மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் கொடுத்து ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க, ஏற்கனவே எவ்வளோ செலவாச்சு, அதில் 200 கோடி ரூபாய் துண்டு விடுவுது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அல்ஸ்டாம்ன்ற கம்பெனி வந்து ஊழலே செய்யாத கம்பெனி அப்படி இப்படிலாம் வந்து ஒரு பத்திரிகையை வச்சு எழுத சொல்லி. ஆனால் நான் ஒரு டேட்டாவை பார்த்தேன், ஃப்ரான்ஸில் வந்து அந்த அல்ஸ்டாம் கம்பெனி இருக்குது, அங்கே நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த அல்ஸ்டாமில். அந்த நாடு வந்து அதை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரஃபேல்னு சொல்கிறாங்களே, அந்த அல்ஸ்டாம் ஊழல் வந்து இது ஸ்டாலினுக்கு வந்து ஏதோ வந்து 200 கோடி ரூபாய் கொடுத்ததாகும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அண்ணாமலை வந்து தெளிவாக பேசியிருக்காரு. 2-3 இடத்துல பேசினாரு. அதை வந்து சைலண்ட் ஆகிட்டாருங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து விட்டாதானே திகார் ஜெயில் எதுக்கு இருக்கு? நீங்க இப்படியெல்லாம் வந்து நீங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி திகார் ஜெயிலாம் வச்சிருக்கீங்க. நீங்க என்னதான் வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒத்தாசை தேவை இல்லையா? சிபு சோரனுக்கு அந்த சிபு சோரனுக்கு இப்போ பையன் ஹேமந்த் சோரன், அவனுக்குலாம் ஒத்தாசை தேவை இல்லையா? அதுதான் எல்லா சிஎம்மும் அங்க போய் உட்கார்ந்து வந்து ஜார்க்கண்ட்ல இருக்க அந்த சிபு சோரன் ஹேமந்த் சோரனுக்கு சப்போர்ட்டா தான் கேஜ்ரிவால் உள்ள போயிருக்காரு. இப்ப அவருக்கு ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஸ்டாலின் ஐயா தான் முதல்ல கெஜ்ரிவால் நீங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி போய் பார்த்து எல்லாம் பேசி இந்த இந்து கூட்டணியே ஃபார்ம் பண்ணாரு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், போட்காஸ்ட்ல வந்து ஹிந்தியில வேற பேசினாரு, நாங்கள் இந்திய எதிர்ப்பு கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்தியில் வர இந்தி கூட்டணி உருவாக்குறதுக்காக பேசுகிறாங்க. இல்லை இப்போ இவங்களை கொண்டு போய் அங்கே உள்ளே போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. யாருக்கு பிரயோஜனம்? கேஜ்ரிவாலுக்கும் ஹேமந்த் சோரனுக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் இந்தியே தெரியாது. இந்தி தான் அதை நல்லா பேசுகிறாரு, போட்காஸ்டில் பேசுனாரு. யாரு? ஸ்டாலின் பேசுவாருங்க, போட்காஸ்ட்ல பேசுனாருங்க. அது இல்லைங்க, அதனால தானே யூபியிலே 40 தொகுதி ஜெயிச்சுது எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி. தெரியாதா உங்களுக்கு? இவங்க பேசிதான். ஆமா, இந்தியில பேசி அப்படியே பாத்தீங்கன்னா போட்காஸ்ட்ல
என்ன புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்படியே எல்லாம் ஓட்டெல்லாம் கேஸ்ட் ஆயிடுச்சு. கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இவரோட ஹிந்தி கேட்டு தான் ஹிந்திக்கார மக்களே வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு இவங்க. ஆமாமா, நீங்க தெரியாது அவங்களுக்கு துணை அடுத்த இவர் ஒருவேளை மோடி அரசாங்கம் ஏதாவது அந்த நம்பர் குறைஞ்சி இதுவாச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர், நம்ம இவர் யாரு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து துணை பிரைம் மினிஸ்டர், அங்கே வந்து சரத் பவார் துணை பிரைம் மினிஸ்டர், இந்த பக்கம் வந்து இவர் யாரு சமாஜ்வாடி கட்சி பிரைம் மினிஸ்டர், மம்தா பானர்ஜி துணை பிரைம் மினிஸ்டர், நிறைய துணை பிரைம் மினிஸ்டர், அப்புறம் துணை கண்டெக்ட் அந்த மாதிரி ஆயிடும். இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசுங்க. இப்படியான ஆட்சியை நீங்கள் கொடுக்க விட்டுட்டு எத்தனை ஒரு ஜம்முன்னு இருக்கும் சார். இந்தியாவில் வந்து இதான் முதல் முறை, முதல் கூட்டணி, துணை பிரதம மந்திரிகளா உருவான கூட்டணி. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காவல்துறையில வந்து இத்தனை பேருக்கு ஒரு காவல்துறை ஒரு இந்தியாவில் பெருகி போச்சுல. ஒரே பிரைம் மினிஸ்டர் வச்சுருந்தா நீங்க தான் அநியாயமா இருந்த மோடி. அதுதான் ஒத்துக்கவே மாட்டேன் மோடியை. இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்டேட்டுக்கு ஒரு முதலமைச்சர், ஸ்டேட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் துணை பிரதம மந்திரி. துணை பிரதம மந்திரி அவங்க தான் எல்லாம் முடிவெடுப்பாங்க. ராகுல் காந்தி வந்து சும்மா அவர் ஜாலியா டக்காட்டக் அப்படின்னு சொல்லி போயினே இருப்பாரு. அவர் அங்கிருந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் அந்தந்த ஸ்டேட் டக்காட்டக்குன்னு போட்டு விட்டுருவாரு. இவங்க கட்டாக்கட்டுன்னு இவங்க கட்டாக்கட்டுன்னு கட்டிங் போட்டுருவாங்க. கட்டிங் போட்டு சுவிஸ் பேங்க்ல எடுத்து வச்சுருவாங்க கோடி கணக்குல. அவங்க லூலு மால்ல போய் காசை கொட்டிடுவாங்க. அவ்வளவுதான். அப்படியா? அந்த கணக்கா? எல்லாம் அதே கணக்கு தான். அதே கணக்கு. நாங்க இது ஒன்று லூலு மால்ல கொட்டுவாங்க, இல்ல கூர்ல கொட்டுவாங்க. வந்து ஒரு ஆசை சார். எப்படி சார் அது கட்டாக்கட்டுன்னு போட்டு எடுத்து போய் ஒன்று லூலு மால்ல போறாங்க. அந்த மனம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார். எனக்கு அந்த 30 லட்சம் கோடி பிணவரையில இருந்ததுன்னா அதில் நேரம் போய் தொட்டு பாருங்க சார். அது ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் மோடி கிட்ட சொல்லி. இல்லை, நீங்க அதுக்கு வந்து இதுல தான் அமலாக்கத்துறையில தான் ஜாயின் பண்ணணும். அமலாக்கத்துறையில? ஆமா. அங்க அமலாக்கத்துறையில தான் நீங்க வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணாதான் அந்த மாதிரி பணவரையில பணம் இருக்கிறதெல்லாம் டைரக்டா போய் பார்க்க முடியும். என்னங்க நீங்க அமலாக்கத்துறையில போய் டைரக்டா போய் ஜாயின் பண்ணலாம்? அதுவும் நீங்க டைரக்டரா இருக்கணும். என்னங்க நீங்க வேற இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு அந்த ஆசை இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அந்த பணம்லாம் எப்படின்னு தொட்டு பாருங்க. இது வந்து சாமானிய மக்கள் அதாவது ஆசைப்படுறது ஒரு 1000 ரூபாய் ஒரு அளவு உண்டுங்க. பார்த்து ஆசைப்படுங்க. என்ன அதுதான் சார் பார்க்கணும். அதை தொட்டு பார்க்கணும். நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களை ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். ஃப்ரீசர்ல வச்சுருவாங்க. இது என்ன சார் இது? இல்லை சார், தொட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்படியே பட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வரும். அப்புறம் அந்த பிணவரையில் போய் பட்டு அவ்வளோதான் ஃப்ரீசர்ல வச்சுருவோம். ஆமாம். சரி, வேற என்ன இப்போ விவரங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு? அப்புறம் வந்து இது ஏதோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு திடீர்னு ஏதோ அறிவிச்சிட்டாரு. அப்படியே என்னமோ ஸ்டாலினையா சொல்கிறத பார்த்தா எடப்பாடி நாங்கள் அதிமுகவுக்கு விரதமெல்லாம் அவங்க எதிர்கட்சி கூட்டணியை வந்து சட்டசபையில் பேசணும் அப்படின்லாம் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார். நான் வந்து கொடூரமான ஒரு முதலமைச்சர் கிடையாது. ஆகையினால எதிர்கட்சிகள் வந்து அவங்க கருத்தை சொல்லணும், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன், என்கிட்ட விவரங்கள் இருக்குது அப்படின்லாம் வந்து சட்டசபையில் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான முதலமைச்சர் ஒரு தார்மீக அடிப்படையில் செயல்படுறது எவ்வளோ நல்லது இந்த நாட்டுக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சோம். அப்படியா? ஆமாம். எங்கே கொடுத்து வச்சுக்கிறாங்க? எதை கொடுத்து வச்சுருக்காங்க? ஏன்னா அதான் நான் யூஸ்வலாக அரசாங்கம் வந்து மக்களுக்கு தரணும் என்ன, ஆனால் இங்கே வந்து மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு தராங்க. 1000 ரூபாய் தராங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன வேணும்? ஃப்ரீ பஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஓசியா ஓப்பன் போட்டா அதுதான் வந்து இப்போ இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்தணும்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் எடுக்கணும், சிஏஏ வரணும். அது வேணான்றாங்களே. அதெல்லாம் வேணாம், நல்லதெல்லாம் வேணாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா இதெல்லாம் வரணுமே. இப்போ அதான் எல்லாமே வரும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்போட இந்த சிஏஏ என்ஆர்சி எல்லாம் லிங்க்டு அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்போட சிஏஏ லிங்கோ இல்லை சிஏஓட ஜாதிவாரி கணக்கெடுப்பு லிங்கோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆக மொத்தம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஜனத்தொகை, எல்லாம் காஸ்ட் வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எடுத்தே ஆகணும். இல்லை எடுக்கணும், நல்லது. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் நடத்துனாங்க. அதில் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது வந்து இப்படிலாம் வந்து
உள்ளூரை போயிட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி சப் கிளாஸ்லாம் பிரிக்க முடியாது. மொத்த கோட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா 49.9 தான். நான் ஓப்பன் கோட்டா வந்து 51 இல்லைன்னா 50.1 இல்லை 51.1 அந்த கணக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே புகுத்த முடியாது, இதில் ரிசர்வேஷனில் சேர்க்க முடியாது. 69 சொல்கிறாங்களே, 69 இல்லைன்றாங்க. உண்மையிலே வந்து 49.9 தான் அப்படி தான் கணக்கு வருது அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து 6000 சில்லற இதுங்க, 5500 எம்பிபிஎஸ் சீட்டுங்க, புரியுதுங்களா? அந்த எம்பிபிஎஸ் சீட்டில் இவங்களுக்கு வந்து கேட்டகரிக்கு ஒரு 18% போயிடுது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு 20-25% போயிடுது. மீதி வந்து ஒரு 49.9 தான் எம்பிசி கொடுக்க முடியும். மீதி 10 வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 7.5% வந்து இந்த மாணவர்களுக்கு, யார் தமிழ் மீடியத்தில் படித்து வர மாணவர்களுக்கு, இது அரசு பள்ளி தமிழ் மீடியம், அங்கே என்னால் மீதி இருக்கிற 10% ஓப்பன் கோட்டா அப்படின்ற மாதிரி வருது. இந்த கணக்கு தான் கேல்குலேஷன் வருது. ஆனால் இவங்க ஏதோ 69% கொடுத்தா 69% மண்டல் கமிஷன் உடனே என்ன சொன்னார், இவர் தான் என்ன ஸ்டாலின் என்னமோ புது விஷயம் பண்ணுற மாதிரி விபி சிங்க்கு சிலையை திறந்தார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோட்டாவில் படிப்புக்கு மட்டும்தான் கொடுக்கலாமே தவிர, என்ன படிப்புக்கு அதுவும் எதுக்கு ஃப்ரீ எஜுகேஷனு, கோட்டாவில் இருக்கிறவங்களும் ஃப்ரீ எஜுகேஷன், புக்ஸு இலவசம், யூனிஃபார்மாக இருந்தால் யூனிஃபார்ம் இலவசம், ஏன்னா மற்றபடி நீங்கள் அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட இதில் படிக்கும்போதே விளையாடுறாங்க கொள்கிறாங்க, அதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் எல்லா அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதுலேயும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் அதில் குறைய சொல்ல. ஆனால் இப்போ 10th முடிச்சிட்டாங்க, 10th வந்து 35% தான் எடுத்திருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்லேயும். அவங்கள கொண்டு வந்து சயின்ஸுக்கு, அவங்க வந்து சயின்ஸில் வந்து ஆக்சுவலாக இதே மாதிரி 35 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு உண்டான அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுல முன்னுரிமை வந்து இந்த கோட்டாவை வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க வந்து படிக்க முடியும்? நீங்கள் வந்து கோட்டாலாம் வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் நோட்டால ஓட்டு போடும். நம்ம அரசியல்வாதிங்க, அதுவும் தமிழ்நாட்டை பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த கோட்டான்ற இதை வந்து தவறுதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இன்ஜினியரிங் ஆகட்டும், எம்பிபிஎஸ் ஆகட்டும், என்ன இந்த மாதிரி கோர்ஸ்லலாம் வந்து பேசிக் பர்சன்டேஜ் எடுத்தால் கூட பரவாயில்ல, உனக்கு சீட்டு தரோம், உனக்கு கோட்டா மூலியமா உனக்கு சீட்டு தரோம் சொல்றதே பெரிய தப்பு. இல்லை சொல்றீங்க, எப்போ வந்து மார்க்ஸினுடைய அடிப்படையில் நல்ல மார்க் எடுத்தவன், நல்ல நாலேஜ் எடுத்தவனுக்கு நீங்கள் அந்த படிப்பை கொடுக்குறீங்களோ, எது ப்ரொஃபஷனல் பேப்பரை லீக் பண்றீங்க, ப்ரொஃபஷனல் படிப்பை நீங்கள் பேப்பரை லீக் பண்ணிட்டு எப்படி சார் மார்க் வச்சு இது பண்ணுறது? நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி பல பில்டிங்லாம் வந்து இடிஞ்சு விழுது, பல பாலங்கள் இடிஞ்சு விழுது, என்ன ரோடுகள் வந்து விரிசல் அடைகிறது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா, படிப்பறிவே இல்லாதவன், பாஸ் கூட ஆக முடியாத திறமையில் இருக்கிறவனுக்கு அவனை பாஸ் பண்ண வச்சு கோட்டாவில் வேலையும் கொடுக்கறதுனால தான் அறிவற்ற என்ன அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு இருக்குது. அதே படித்து அதில் நாலேஜ் இருக்கவனை கொண்டு வந்து நீங்கள் அந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான தவறும் நடக்காது. அதை நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், இதை நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், உடனே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, அவன் வந்து உடனே வந்து பிராமணன் என்ன அவன் அப்படிதான் பேசுவான் அப்படின்னு நான் சொல்றது இல்லை. அதுதாங்க இப்போ ஏதோ ஸ்கீம், இப்போ லண்டனில் போய் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 25% கூட்டு வந்தாரு. எவ்வளோ வேலை செய்கிறாருங்க ஸ்டாலின் ஐயா. 25% ட்ரைனிங் கொடுத்து அந்த பசங்கள்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. ஏதோ அவங்க வந்து ஏதோ இஸ்ரோ மாதிரி தமிழ்நாட்டில் ஏதோ ஆரம்பித்து ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க 100 பேர் ஏதோ போனால் 25 பேர் 100 பேர் மேம்பாட்டு இது இல்லை. நான் தான் இப்போ அவங்களோட ஸ்டாலினோட இது பிளானும் இல்லை திராவிட தலைமையோட பிளான் என்னவா இருக்கும்னா,
இப்போது மூணில் மனுஷாவில் போய் இறங்கலான்ற ஒரு முடிவில் வந்திருக்காங்க. இஸ்ரோ ஆகட்டும், நாசாவாகட்டும், எல்லாரும் யார் முதல்ல போய் இறங்குறாங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா விட்டுருவாங்க. இப்போ வந்து புறம்போக்கு இடத்தெல்லாம் வந்து எப்படி திராவிட மாடலில் சேர்ந்தவங்க, ஈவன் என்ன இன்னொரு திராவிட மாடலில் சேர்ந்தவங்களும் எப்படி போய் புறம்போக்கு இடத்தெல்லாம் வந்து வளைச்சி போட்டு இன்றைக்கி பட்டா வாங்கிட்டு அனுபவிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நிலவுக்கு போகிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுவாங்க. நிலவுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து நிலவுக்கு இவங்க தனியாக பணம் பரவாயில்ல, இப்போ இவ்வளோ தூரம் இங்கே வச்சுருக்க பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானுங்க. நீங்கள் வேறு கள்ளக்குறிச்சியிலேருந்து அமிச்சாங்க நிலவுக்கு, அது விண்ணுலகம். இது வந்து நிலவுக்கு இவங்க போய் இவங்க அங்கே இவங்க அப்புறம் 10 லட்சம் ரூபாய் வரை கொடுத்துக்கிறாங்க. இவங்க அங்கே ஒரு ராஜ்யம் நடத்தலான்னு பிளான் பண்ணி அற்புதமான திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்க இப்படிலாம் குறை சொல்லக்கூடாது. நான் பெஸ்ட் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து சார் நான் ஒரு சீரியஸான விஷயத்துக்கு வரேங்க. இப்போ நான் 2 தடவை தேர்தல் நின்றேன். நான் என்ன சொன்னேன்னா, திறன்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25,000 1 லட்சம் ரூபாய் வரும் வகையான வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது சாத்தியமான சாத்தியம். ஏன்னா அரசாங்கம் நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இங்கெங்கெல்லாம் எங்கள் ஆளுங்க இருக்காங்க, திறமையான ஆளுங்க இந்த தொகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை பயோடேட்டா விட்டு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அந்த இது பர்பஸ்க்கு தானே அந்த கோட்டா. எதுக்கு நீங்கள் கோட்டான்றீங்க? திறன் மேம்பாட்டு திட்டம்ன்றீங்க. நீங்கள் லண்டனுக்கெல்லாம் அனுப்புகிறீங்க. மோடி ஐயா கூட வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு இது வளர்ச்சி இதெல்லாம் கொடுத்தாரு, இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பிக்க சொல்லி. அப்படி இருக்கும்போது எதுக்கு கோட்டா? இதான் திறமையை வளர்க்குறாங்களே, திறமையை வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு தேவை என்ன? 25,000 1 லட்சம் ரூபாய் பெருமானோட வேலை வாய்ப்பு தானே. எதுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கேட்குறீங்க? நீங்கள் பண்ண கான்செப்ட் தவறான கான்செப்ட். என்ன கான்செப்ட்? ஏன் தப்பு? திறமை வாய்ந்தவங்களுக்கு 25,000 40,000 ரூபாய். ஆமாங்க, அவங்க திறமையை பொறுத்துங்க. நான் அதுதாங்க சொல்ல வரேன். கேப்பபிலிட்டி, எபிலிட்டி. நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணித்தரேன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. அதே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி போட்டு போயிட்டாங்க. அதே நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. எந்த வார்த்தை? அதாவது வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் அனைவரது வீட்டிற்கும் குழாய் மூலமாக சரக்கு சப்ளை செய்யப்படும். இது எனது வாக்குறுதி. அது கூட ஒருத்தர் சொன்னாருங்க, அந்த ஐஸ்கிரீம் வண்டியெல்லாம் வச்சுட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி தள்ளினே போய் சரக்கு விற்றா நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதுவும் நல்ல வியாபாரம். நான் நீங்கள் வின் பண்ணோன்னா, தேர்தலில் இனிமேல் வின் பண்ணோன்னா இந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுங்க. நீங்கள் வந்து எம்பி மட்டும் இல்லை, எம்எல்ஏ மட்டும், எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ கூட கிடையாது. நீங்கள் தான் முதலமைச்சர், இல்லை நீங்கள் தான் பிரதம மந்திரி. அந்த அளவுக்கு மக்கள் மைண்டில் வந்து சாராயம் ஊறி கிடக்கு. ஓகே, சரி. இப்போது இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பல விஷயங்களை வந்து விவாதிச்சிருக்கோம். வந்த உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றி. நேரம் ஒதுக்கி உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் இங்கே வந்து நம்மளுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பு. நீங்கள் அயோத்தியாலாம் போயிட்டு வந்து ராமரோட ஆசீர்வாதமே ஞானப்படம் டிவிக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அயோத்தியாவில் இருக்க ராமர்கிட்ட வேண்டிக்குவோம் தமிழக மக்களுக்காக. அது நம்ம குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு பரமாத்மனே ராமனே இந்த கள்ளக்குறிச்சியில் தமிழகத்தில் கள்ளச்சாராய வியாபாரிகள் பிடியிலிருந்து, அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் என்ற சாராய வியாபாரிகள் பிடியிலிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும். ராமபிரானே, லவனும் குஷனும் வாழ்ந்த ஸ்தலமாக லவபுரீஸ்வரர் குஷபுரீஸ்வரராக இருக்கக்கூடிய கொசப்பூர், அது இல்லாமல் வந்து விலாங்காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன், இவங்க தான் வந்து காப்பாற்றணும். அதனால் இந்த இறந்த குடும்பத்தினருக்கும் அவங்களோட நலனுக்காகவும் சேமத்துக்காகவும் வளத்துக்காகவும் எல்லா விதமான சுபிஷமும் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்காக வேண்டி இறந்த ஆத்மாவுக்கு அவங்களுடைய இது பிரகாரம் வந்து ராமபிரான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு மறுபிறவியோ இதெல்லாம் கிடைச்சி அவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும், அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பதிவை வந்து வருத்தத்தோடு நம்ம என்னதான் வந்து நம்ம விவாதம் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கேளிக்கையாக பேசினாலும் ஆழ்ந்த கனத்த நெஞ்சத்தோடு, ரத்தம் வடிகிற நெஞ்சத்தோடு, உண்மையிலே வந்து ஆற்றலோடா துயர் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான இனிமேல் சம்பவம் நடக்கக்கூடாதுன்ற முயற்சியை தமிழக மக்கள் தான் எடுக்கணும். நாங்கள் எங்களோட முயற்சியை வச்சுக்கிட்டே இருக்கோம்.
ஆகையினால ஞானப்படம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைவருக்கும் ராமபிரானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். சரவண பெருமாள் உங்கள் மேடையில் ஞானப்படம் படத்தில் நடித்த அரசியல் விமர்சகர் ராமகேசவ சுவாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிக்கிறேன்.